பெரியார் மற்றும் அண்ணா இருவருக்கு மத்தியில் விஜய் இருப்பது போன்று இருக்கிறது. ஏற்கனவே அவர் சிஏஏ எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தவர் என்பதால் நிச்சயமாக திமுகவின் கருவூலமாக இருக்கும் சிறுபான்மையினரின் வாக்கைதான் விஜய் குறிவைக்கிறார் என்ற பேச்சு பரவலாக இருந்து வருகிறது. தற்போது மேலும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார் விஜய். அதாவது, நேற்று நடைபெற்ற விழாவில் விஜயின் பெற்றோர்களான SA சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் ஆகியோர் இரண்டாவது வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள். முதல் வரிசையில் விஜயுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், மேலும் கொள்கை பரப்பு இணை செயலாளராக தாகிரா என்ற இஸ்லாமிய பெண்மணி புர்கா அணிந்து அமர்ந்திருந்ததை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. கட்சியின் உயர்மட்ட பொறுப்பில் அவர் வகிப்பதாக தெரிகிறது. மேலும் அந்த பொறுப்பும் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதால் கட்சி மேடைகள், நேர்காணல்கள், ஊடக விவாதங்களில் அவர்தான் பிரதானமாக கலந்து கொள்ளப் போவதாக தெரிகிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் சிறுபான்மையினருக்கு விஜய் முக்கியத்துவம் தருகிறார், அதிலும் பெண்களுக்கு தருகிறார் என்ற பிம்பம் உருவாகும். அது திமுகவின் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில் விரிசலை நிகழ்த்த காலம் எடுக்காது. விரைவில் 2026 தேர்தலிலேயே அது பிரதிபலிக்க தொடங்கிவிடும். அதனால்தான் விஜயின் வருகையை தமிழ்நாட்டில்